வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பிளெயின் குஸ்கா பண்ண போறோம். இட்ஸ் வெஜ். இதில் நீங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கிறவங்கனால சிக்கன் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ வெஜ் குஸ்காவில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு பேஸ் வந்து கொஞ்சம் திக்கான பேஸ் எடுத்துட்டு அதில் ஆயில், பாத்திரம் ஊட்டுற சத்தம் கேட்குது, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ நல்ல ஆயில் போட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில், எனி ஆயில் போட்டு அதில் ஏலக்காய், சின்னமன், க்ளவுஸ் எல்லாமே கிராம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டுட்டு தென் ஆனியன் போடணும். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். இன்னும் பெட்டராக இருந்தாலும் ட்ரையாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி எல்லாமே உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன் பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நல்லா நிறையா இருக்கும். ஒரு 4 தக்காளி போட்டோம்னா 2-3 போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் எல்லாருக்குமே யூஸ்வலாக தெரியும். உப்பு, ஜீரகத்தூள், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட்டேன். ஸோ இந்தியா கேட்டோடது பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டிங்கன்னா, ஸோ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 டம்ளர் தண்ணி போட்டணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஆகும், ரைஸும் வாட்டர் ஈக்குவல் ஆகிற டைமில் தம் போடணும். போட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் செக் பண்ணி பாருங்கள்.